ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சாந்தகுமார் பேசுகிறேன். எல்லாருக்கும் நார்த் ஈஸ்ட் மான்சூன் 2025 பற்றி ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் இருக்கும். என்ன இது நமக்கு ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கே நார்த் தமிழ்நாடுக்கு, இன்னும் சொல்லிக்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஜஸ்ட் லைக் இது நம்மளோட ப்ராஸ்பெக்ட்ஸும் பார்ப்போம், எது நம்மளை பாதிக்கிற ஃபேக்டர்ஸும் என்னென்ன இருக்குன்றதையும் பார்த்துருவோம். சிம்பிளாக சொல்கிறதுனா, ஆஃப்டர் லாஸ்ட் MGO எபிசோடு, கால்மேகி அண்டு ஃபுங்வாங் ரெண்டு டைஃபூனுக்கு அப்புறம் இப்போ பிளாக்காக இருந்த ஈஸ்டர்லி ஃப்ளோ பே ஆஃப் பெங்கால் உள்ள வருது, அதாவது நம்ம பேசினுக்கு வருது. பட் ஆனால் இதில் என்ன ஒரு சிக்கல் என்ன இருக்குன்னா, அப்பர் லெவல் விண்ட் ஃப்ளோ பார்த்திங்கன்னா டுவர்ட்ஸ் இந்த நார்தன் பசிபிக் வார்ம்த்தை நோக்கி போகுது, எல்லாமே ட்ராக்டு டுவர்ட்ஸ் செட். அதே சமயம் இங்கே சதர்ன் ஹெமிஸ்பியர் என்ன நடக்குதுன்னா, இங்கே இருக்கிற சவுத் வெஸ்ட் பசிபிக்கில் இருக்கக்கூடிய இந்த சர்க்குலேஷன்ஸ் இருக்குது பார்த்திங்களா, ரெண்டு சர்க்குலேஷன் இருக்குது பார்த்திங்களா, இது ஒரு சிஸ்டம், ட்ராபிக்கல் சிஸ்டம் தான், ஆஸ்திரேலியாவுக்கு நார்த்தில் இருக்குது. அது நம்மகிட்ட ஒரு வெஸ்டர்லிஸ் இழுத்துன்னு போகுது. இது விண்ட் சார்ட்ஸ்லையும் தெரியும் பாருங்கள், இந்தியன் ஓஷனில் பாருங்கள், ஈக்குவட்டோரியல் வெஸ்டர்லிஸை ஸ்ட்ரைட்டாக இழுத்துட்டு போகுது. இதை நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. இந்த அப்பர் லெவல் நார்தன் ஹெமிஸ்பியரில் இந்த வெஸ்டர்லிஸ் ஏதாவது ஒரு சிஸ்டமோட ட்ரேட் வின்ஸோட பைண்ட் ஆகிட்டு நமக்கு ஒரு சர்க்குலேஷன் போட்டுச்சுன்னா, அப்போ என்ன ஆகும்னா, மாய்ச்சர் நல்லா ஈக்குவட்டோரியல் மாய்ச்சரும் கேதர் ஆகும். ட்ரேட் வின்ஸ் மூலமாக வரக்கூடிய நெக்ஸ்ட் பேசின், சவுத் சைனா பேசின்லேருந்து வரக்கூடிய அந்த மாய்ச்சரும் நமக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கிற கண்டிஷனில் அந்த மாதிரி ஒரு சான்ஸுக்கு ரொம்ப கம்மியானது இருக்குது. ஆனால் இருக்குது, இல்லாமல் போல். ஏன்னா இப்போ அதே லேயர் மீன் விண்டில் சதர்ன் பசிபிக்கில், வெஸ்டர்ன் பசிபிக்கில் பார்த்திங்கன்னா, அது பாருங்கள், ஒரு சின்ன சர்க்குலேஷன் சுமத்ராவுக்கு மேலே ஒரு சர்க்குலேஷன். இதுதான் நம்மளோட பொட்டன்ஷியல் சிஸ்டம். நமக்கு மாடல்ஸ் சென்னியார்னு காமிக்கிறாங்க பார்த்திங்களா, அது மோஸ்ட் ப்ராபபிளி இதுதான். ஆனால் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, அது பாருங்கள், ஸ்ட்ரீம்லைன்டு ஈஸ்டர்லிஸ் அலாங் தி 10 டிகிரி நார்த்து, இது அப்படியே பேக்குள்ளே என்ட்ரு ஆகுது. ஸோ டோட்டல் பசிபிக் மாய்ச்சர், லானினா வீக் பண்ண மாய்ச்சரோட பலன் பேக்கு கிடைக்கும், பே ஆஃப் பெங்கால் சேரும். அதுக்கு இந்த சிஸ்டம் ப்ராப்பராக ஸ்பின் பண்ணி வெஸ்டர்லிஸையும் பைண்ட் பண்ணி இது ஓரளவுக்கு நல்லா இழுத்துட்டு வந்ததுன்னா, இது வீக்கர் சிஸ்டமாக இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையே இல்லை. ஏன்னா மாய்ச்சர் மேக்ஸிமம் கொண்டு நம்ம மேலே விட்டுரும். ஆனால் ஸ்ட்ராங்கர் சிஸ்டம் வந்தால் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா இதில் அப்பர் லெவல் இன்ஃப்ளோ பாருங்கள், இப்போ சேட்டலைட்டில் காமிச்சா அதே எப்படி தான் வெஸ்ட் பசிபிக்கில் பாருங்கள், அப்பர் லெவல் இன்ஃப்ளோ பாருங்கள். அப்பர் லெவல் இன்ஃப்ளோன்னு எந்த மீனிங்கில் சொல்கிறேன்னா, எப்பவுமே ஒரு மாய்ச்சர் கீழே வெர்டிக்கலாக எவிக்ட் ஆகும். எவிக்ட் ஆகிற மாய்ச்சர் இந்த மாதிரி அப்பர் லெவல் ஃப்ளோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்போது என்ன ஆகும்னா, உங்களுக்கு மாய்ச்சர் நிறைய லாஸ் ஆகும். அதுக்கு நீங்கள் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணோன்னா, நீங்கள் லோயர் லெவல் ஈஸ்டர்லிஸில் இருக்கக்கூடிய மாய்ச்சர் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம பலன் அளிக்கணும். ஆனால் அந்தளவுக்கு இருக்குது, நமக்கு கவலைப்பட தேவையில்லை. மாய்ச்சர் தேவையான அளவுக்கு வரும். நம்ம பேசினை நோக்கி ஓடி வரத்துக்கு ஸ்ட்ரீம்லைன்ட் ஈஸ்டர்லிஸ் பக்காவாக இருக்குது, அது ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை. ஸோ நம்மளோட ப்ராஸ்பெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா, இந்த சர்க்குலேஷனை பொறுத்து இருக்குது. அந்த சர்க்குலேஷன் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் வரக்கூடிய பீரியடில் கூட இந்த ஈஸ்டர்லிஸ் எப்படி இருந்தாலும் இங்கே தான் பே ஆஃப் பெங்கால் தான் நம்ம மேலே சரிஞ்சால் தான் விழும். அதுக்கு அப்படி தான் தோணுது. ஏன்னா இதுக்கு இப்போ இருக்கிற கண்டிஷனில் பார்க்கும்போது. அதே போல் இதை ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரி இது பாருங்கள், இதுதான் நான் போட்டிருக்க ஃப்ளோ பாருங்கள். இதில் இந்த நார்தன் ஹெமிஸ்பியரில் பார்க்குற இது மாய்ச்சர் ஃப்ளோ, அது அப்படியே அட்வெக்ட் ஆகி அப்பர் லெவல் ஃப்ளோவோட போய் மிங்கிள் ஆகிடுது. லோயர் லெவல் மாய்ச்சர் ஃப்ளோ சதர்ன் ஹெமிஸ்பியரில் போயிட்டு சுமத்ரா டீப்புக்கிட்டேருந்து போயிட்டு கீழே ஆஸ்திரேலியாவை நோக்கி ஓடுது, இன்னொரு செட்டு. இது கிட்டத்தட்ட ஒரு சேலஞ்சு மாதிரி பே ஆஃப் பெங்காலுக்கு. இப்போ இந்த வருஷம் இவ்வளோ பெரிய பிரச்சனை காரணமே என்னென்னா, ஒன்று போன எபிசோடில் நமக்கு MGO எபிசோடில் கால்மேகி அண்டு ஃபுங்வாங் அந்த ரெண்டு சிஸ்டமும் நம்மளோட ஈஸ்டர்லிஸை பிளாக் பண்ணி வச்சுருந்தது. ஆனால் இப்போ ஈஸ்டர்லிஸ் நமக்கு ஸ்ட்ரீம்லைன் ஆகிடுச்சு. ஸோ MGOவும் பெருசாக ஒன்றும் நார்தன் ஹெமிஸ்பியரில் MGO பெருசாக இல்லை, சவுத் வெஸ்ட் பசிபிக்லாம் ஏதோ சம்திங் கொஞ்சம் ட்ரேஸஸாக இருக்குது அந்த சிஸ்டம் மூலமாக. ஸோ நமக்கு ஈஸ்டர்லிஸ் மூலமாக வர வேண்டிய மாய்ச்சர் கண்டிப்பாக வந்துடும், கவலைப்பட தேவையில்லை. ட்ரேட் வின் சார்ஜ் மூலமாக வர வேண்டிய மாய்ச்சர் கண்டிப்பாக வந்துடும். ஸோ நம்ம எப்படியும் பிளாங்காக போக போகிறதுலன்ற நம்பிக்கை. இந்த சீசன் ஆரம்பிக்கும் போது என்ன நம்பிக்கைனா, லானினா எப்பவுமே நம்மளை லேட்டர் ஆஃப் தி சீசனில் நம்மளை காப்பாற்றிடும். ஏன்னா ஒரு விதத்தில் நெகட்டிவ் ஐயோடி நம்மளை கைவிட்டாலும் லானினா நம்ம காப்பாற்றிடும்ன்ற ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எந்த விதத்துலேயும் இன்னும் எந்த குறையும் வரல. பட் லெட் அஸ் see என்ன நடக்குதுன்றதை பார்ப்போம். இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை இந்த அப்பர் லெவல் ஃப்ளோ.
இந்த அப்பர் லெவல் ஃப்ளோ மட்டும் கொஞ்சம் நமக்கு வந்து கொஞ்சம் ரிசீட் ஆகிடுச்சு, கொஞ்சம் சப்சைட் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஹோல் லாட் ஆஃப் மாய்ச்சர் வந்து பே ஆஃப் பெங்கால் தான் வரும். நமக்கு நல்ல மழைக்கான நல்ல சான்சஸும் இருக்குது. ஸோ நம்ம வந்து அந்தளவுக்கு ஒன்றும் கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். தேங்க்யூ.